போகிற கொஸ்டினோட நம்பர் 448. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டாபிக் என்னன்னா ஃபைண்ட் ஆல் நம்பர்ஸ் டிஸ்அப்பியர்டு இன் அன் அரே. ஓகே, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். கிவன் அன் அரே நம்ஸ் ஆஃப் n இன்டீஜர்ஸ். ஸோ ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதோட பேர் வந்து நம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் n இன்டீஜர்ஸ் இருக்க போகுது. ஓகே, வேர் நம்ஸ் ஆஃப் ஐ, நம்ஸ் ஆஃப் ஐனா நம்ஸ்ல இருக்க போற ஒரு எலமெண்ட் இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப், எந்த ரேஞ்சில் இருக்கும், 1 to n குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, return an array of all integers in the range 1 to n that do not appear in the nums. ஸோ கொடுத்துருக்க நம்ஸ்குள்ள ஏதோ ஒரு ரேஞ்ச் இருக்க போகுது. அந்த ரேஞ்ச் என்னவா இருக்கும்னா 1ல இருந்து n குள்ள என்ன நம்பர்ஸ் வேணா உள்ள இருக்கலாம். இதுல சில நம்பர்ஸ் வந்து விட்டு போயிருக்கும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரேஞ்ச் வந்து 1 to 4, n வந்து 4ன்னு இருக்குன்னா நம்ஸ்ல என்னென்ன இருக்கணும், 1 2 3 4 இருக்கணும். கரெக்டா? ஆனா வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க நம்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1 2 2 4ன்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல 3 வந்து மிஸ் ஆகுது, 2 ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த 2க்கு பதிலாக 3 தான் வந்து நமக்கு மிஸ்ஸிங் எலமெண்ட், இதுதான் டிஸ்அப்பியர்டு அப்படின்றத நம்ம ஆன்சரா எடுத்து கொடுக்கணும். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கான சொல்யூஷன் எப்படி டெரைவ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி என்ன வேணும், 1 to nன்ற ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ n என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி, நம்ஸ் டாட் லென்த், அதாவது கொடுத்திருக்க நம்பரோட லென்த். கரெக்டா? கொடுத்திருக்க நம்ஸோட லென்த். இப்போ நம்ஸ் டாட் லென்த்னா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும், நமக்கு 4 வரும். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம், 1 to n 1 to 4 அதான் ரேஞ்சுன்னு கன்க்ளூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ஸ் டாட் லென்த் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, இங்க இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கணும். ஒரு செட் யூஸ் பண்ண போறோம். செட்டோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாம இருக்கிறது. இட் ஸ்டோர்ஸ் யூனிக் வேல்யூஸ். அது வந்து செட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். எதுக்கு இந்த ஃபார் லூப், எதை டிராவல்ஸ் பண்ண போறோம்னா நம்ஸ்ல நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு, 1 2 2 4ன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். ஸோ ஃபார் லூப் டிராவல் பண்ணி செட்டுக்குள்ள இந்த நம்ஸை ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணா இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 1 2 4ன்னு வரும். கரெக்டா? டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் ஆகாம யூனிக்கா இருக்க வேல்யூஸ் இங்க ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப், எதுக்கு, ஃப்ரம், அதுல எங்கிருந்து போட போறோம்னா ஃப்ரம் ஐ, அதாவது i ஈக்குவல் டு 1 டு i ஈக்குவல் டு n. அதுதானே நம்ம ரேஞ்சு, 1ல இருந்து n வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் டிராவல்ஸ் பண்ணும்போது செட்ல இருக்கா இல்லையா அந்த எலமெண்ட்னு பார்ப்போம். இப்போ செட்டுக்குள்ள செட் டாட் கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ செட் டாட் கண்டெய்ன்ஸ் 1 இருக்கா, இருக்கு. 2 இருக்கா, இருக்கு. 3 இருக்கா, இல்லை. ஸோ 3யை வந்து ஆன்சர்ல ஆட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபுல் கோட். ஓகேவா? இதை வந்து கோட் எக்ஸிகியூஷன் இதுக்கப்புறம் பார்ப்போம். கோடை வந்து நம்ம ஜாவாவில் எழுதியிருக்கோம். ஜாவாவில் எப்போயுமே எல்லா கோடையுமே வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே தான் எழுதுவோம். ஸோ ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு நம்ம சொல்யூஷன் பேர் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஆர் ப்ரைவேட் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட், எதுக்காக லிஸ்ட்னா நம்மக்கிட்ட ஒரு நம்பர் காணாமல் போயிருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்க நம்பர்ஸும் காணாமல் போயிருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்க போகுது, நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக இன்டீஜர்ஸ், ஒரு லிஸ்ட்டு, அது என்ன டைப்பில் இருக்க போகுது, இன்டீஜர்ஸ். இதுதான் இது ப்ரோக்ராம் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அடுத்தது ஃபைண்ட் டிஸ்அப்பியர்ட் நம்பர்ஸ் வந்து இது நம்மளோட பேர், ஃபங்க்ஷனோட பேர் கொடுத்துருக்கோம். நமக்கு கொஷினோட நேம் வந்து அப்படியே இந்த இடத்துல போட்டிருக்கோம். இன்ட் நம்ஸ், இதுதான் இன்புட். இதில் கொடுக்குற இன்புட்டுக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல்ஸ் பண்ணி என்னென்ன நம்பர் காணாமல் போச்சுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு ஆன்சர் வேணும். கரெக்டாக? ஸோ ஒரு ஆன்சர் எப்படி வேணும், லிஸ்ட்டில் வேணும். நியூ அரே லிஸ்ட், இதுதான் வந்து இதோட டிக்ளரேஷன் ஸ்டெப். இது மாறவே மாறாது. இந்த நியூ அரே லிஸ்ட் இது எதுவுமே மாறாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, ஆன்சரை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஆன்சருக்குள்ளே இப்போ எதுவுமே இல்லை, நம்ம ஜஸ்ட்டு அது ஒரு டபால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஆன்சரை ஸ்டோர் பண்ண போகிறோன்னு. செகண்ட் ஒன் ஒரு செட்டு. செட்டுனா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், யூனிக் வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ண போதும். ஸோ செட் நியூ ஹேஷ் செட், அதுக்கு நம்ம செட்டுன்னு பேர் வச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது. தேர்ட் ஸ்டெப், இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இன்புட் இருக்குது இல்லையா, ஸோ இன்புட்டில் இருக்க என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஃபார் இன்ட் நம்ஸ், அதாவது இந்த இன்புட், இந்த நம்ஸ், இதை வந்து நம்ம செட்டில் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 1 2 2 4 சொல்லிடணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இதுதான் இன்புட்னா, இந்த இடத்துல அவுட்புட் என்னவா இருந்திருக்கும்னா செட் ஈக்குவல் டு 1 2 4ன்னு இருந்திருக்கும்.
ஸோ இந்த லூப் முடியும் போது செட்டில் வந்து இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபோர்த் ஸ்டெப். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு நம்மளுடைய ரேஞ்ச் என்னன்னு தெரியும். என்ன ரேஞ்சு? 1 to n. ஓகே, I ஈக்குவல் டு 1, 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். நம்ஸ் டாட் லென்த் தானே n. ஸோ நம்ஸ் டாட் லென்த் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு போகணுன்றதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லூப்குள்ளே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த செட் இருக்கு இல்லையா, செட் டாட் கண்டெய்ன்ஸ் இந்த ஒன்னுன்றது தான் இந்த இடத்துல வரும். கரெக்டாக? ஸோ செட் டாட் கண்டெய்ன்ஸ் 1 இருக்கா? இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. 2 இருக்குது. அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 2 வரும். 2 இருக்கா? இருக்குது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 3க்கு வரும்போது 3 இருக்கான்னு செக் பண்ணும். இல்லை. ஸோ அது இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த நாட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த நாட்டுன்னு சொல்லுவோம். கரெக்ட். இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டோம்னா நாட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த லைனோட மீனிங் என்ன வரும்னா, செட் டாட் கண்டெய்ன்ஸ் 1னா த செட் டஸ் நாட் கண்டெய்ன்ஸ் 1ன்னு வரும். த செட் டஸ் நாட் கண்டெய்ன்ஸ் 1னா கிடையாது, இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. தேர்ட் ஒன் 3யை செக் பண்ணும்போது அது வந்து செட்டில் இல்லை. கரெக்டாக? ஸோ செட்டில் இல்லாததுனால அது ஆன்சர் டாட் ஆடில் ஆட் ஆகிடும். ஆன்சர்ன்றது நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண போகிற ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும்னா, ஓகே இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு செட்டில் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த 3யை வந்து ஆன்சரில் ஆட் ஆகிருக்கும். ஆன்சர் ஈக்குவல் டு 3. அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிறோட லென்த் வந்து 4. ஸோ ஃபோர்த் எலமெண்ட் 4ன்னு போகும்போது 4 இருக்கான்னு செக் பண்ணணும். எஸ், 4ம் இருக்குது. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபைனலாக ரிட்டன் ஆன்சரில் நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போது 3 மட்டும்தான். ஸோ 3 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ரீகால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜாக நம்ம மூவ் ஆன் ஆகுறப்ப தான் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ப்ராப்ளம்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு 100 ஈஸி ரீகால் ப்ராப்ளம்ஸை டெய்லி வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்க இந்த ப்ராப்ளம்க்கு முன்னாடி இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் காஞ்சி அகாடமின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி அதுக்குள்ளே இருக்க வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோட் எல்லாத்தையுமே ஜாவா மூலமா மட்டும் சால்வ் பண்ணாம C++, பைத்தான் போன்ற மற்ற எல்லா லாங்குவேஜஸ்லையும் நம்ம சால்வ் செய்யலாம். ஸோ ஆப்ல போயிட்டு உங்களுக்கு மீதி இருக்க கொஷின்ஸை ட்ரை பண்ணி பாருங்க.